அனைவருக்கும் அழகான வணக்கங்கள், அன்பான வணக்கங்கள். அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். மனிதநேயம் காப்போம், அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துவோம். பாருங்க, இவங்க ரொம்ப நடக்க முடியாத நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. படுத்த படுக்கையில் இருக்காங்க. அவங்க அம்மா தான் வயசான காலத்தில் ஏதோ முடிஞ்ச வீட்டு வேலைகளை செஞ்சு அவங்கள பராமரிச்சுட்டு வராங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. பசியும் பட்னியுமா அவங்க காலங்கள் போயிட்டுருக்கு. உங்களால் முடியலன்னா கூட இதை ஷேர் பண்ணுங்க. அதுவே பெரிய புண்ணியமாக இருக்கும். அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். கடவுளை தேடி அலைவதை விட இது போன்ற உள்ளவங்களுக்கு உதவி செய்தால் கடவுளை நேரில் வருவார். இவர்கள் கண்முன் நீங்கள் கடவுளாக தெரிவீர்கள். அன்பை விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். மிகவும் சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார்கள். உங்கள் உதவியை செய்து அவர்களை ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுக்கு பசியில்லா ஒரு வாழ்க்கை கொடுங்கள். நன்றிகள். அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம். வாழ்க வளமுடன். உங்கள் மாயவரம் கவிதா என்னும் கவிராகவி. நன்றிகள். அன்பு நெஞ்சம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தவறி விழுந்து என்னுடைய முதுகு தண்டுவிடம் ஆடிப்பட்டு இப்பொழுது நடக்க இயலாமல் நான் இருந்து வருகின்றேன். என் குடும்பம் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். என் தாயார், என் மனைவி, குழந்தைகள் அனைவரும் மிகவும் சிரமத்தில் உணவிற்கும் மருத்துவத்திற்கும் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய வருமானத்தில் தான் எங்கள் குடும்பம் முழுவதும் நடத்தி வந்தோம். இப்பொழுது நானே இயலாமல் இருந்து வருகின்ற காரணத்தினால் என் குடும்பம் முழுவதும் மிகவும் சிரமத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவிகள் எங்களுக்கு உணவிற்கும் மருத்துவத்திற்கும் செய்து தாருங்கள். உங்களுடைய சகோதரனாக சகோதரியாக என்னையும் என் குடும்பத்தையும் இணைத்து உங்களால் முடிந்த உதவி செய்து தாருங்கள். நாங்கள் தினந்தோறும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றோம். எங்களுக்காக ஒரு சிறு உதவிகள் செய்து தாருங்கள். நாங்கள் மிகவும் சிரமத்தில் இருக்கின்றோம். இரவானால் பகலுண்டு